வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூசும் துயிரும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடல். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, முதல்ல பாட்டை வாசித்துடலாமா? ஓகே, எல்லோரும் கவனிங்க. தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அழுந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். சரி, இப்போ இதனுடைய பொருள் பார்க்கலாம். சரியா? அதாவது தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் அப்படின்னா பட்டு பவளம் சந்தனம் அகிலும். சரியா? அடுத்து பாருங்க, மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அப்படின்னா மாசில்லாத முத்தும் மணியும் பொன்னும். அடுத்து அருங்கல வெறுக்கையோடு அப்படின்னா கையினால் அளக்க முடியாத அளவிற்கான். அதுக்கடுத்து அளந்து கடை அறியா அப்படின்னா கடைகளில் குவிந்து கிடக்கும். கடைகளில் குவிந்து கிடக்கும். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, வளம் தலை மயங்கிய, அதாவது வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் அப்படின்னா வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதியாம். அடுத்து பால் வகை தெரிந்த அப்படின்னா மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பல அப்படின்னு சொல்லி பொருள். சரியா? அடுத்து பகுதி பண்டமோடு அப்படின்னா ஆகிய பண்டங்களுடன். அடுத்து பாருங்க, கூலம் குவித்த கூல வீதியும் அப்படின்னா குவிந்து கிடக்கக்கூடிய தெருக்களும் அப்படின்னு சொல்லி பொருள். சரி, இப்போ பொருள் பார்த்தாச்சு. இப்போ விளக்கம் பார்க்கலாமா? அதாவது இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் இந்த மாதிரி அளக்க முடியாத அளவுக்கு அகன்ற வணிக வீதிகள் அங்கே இருக்குதாம். இந்த வீதிகளில் பல பண்டங்கள் விற்பனையும் நடைபெறுதாம். 8 வகை தானியங்கள் குவிந்து கிடக்கக்கூடிய கூலக்கடை தெருக்களும் இருக்குதாம். சரியா? அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் இந்த பாட்டு மூலம் சொல்லியிருக்காங்க. சரி, மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.